ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளில் கூட நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை எதுவாக இருந்தாலும் அதை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குது. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால கூடி வரீங்களோ உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா, நீங்கள் உலகத்தை சிருஷ்டித்த தேவன் எங்கள் மத்தியில் இருப்பது எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு எங்களுக்கு ஆண்டவரே அது ஒரு கனமான ஒரு காரியம். ஆண்டவரே, உமக்கு கொடுக்க வேண்டிய கனம், உமக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, எல்லைகள். அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லணும்னா பவுண்ட்ரி, இல்லைன்னா வேலி. ஆண்டவர் சில வேலிகள், சில நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் உனக்கு அப்புறமா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதில் பார்க்கும்பொழுது எத்தனை பேர் மெரினா பீச் போயிருக்கீங்க? சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். அவ்வளோ பெரிய பரந்த கடல், அந்த கடலை நம்ம கரைக்கு வராமல் தடுக்கிறது எது? மணல். வெரி குட் சசி, மணல். நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பரந்த ஒரு கடல், அவ்வளோ ஆழம், அவ்வளோ அதுக்கு சக்தி உண்டு. நம்ம வீட்டு முன்னால் கூட தான் மணல்லாம் கொட்டி வச்சுருக்கோம். ஆனால் கடற்கரையில் மணல் போட்டு வச்சா அது என்ன செய்கிறதில்ல, அந்த பெரிய கடல் அதை தாண்டி வரல. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பவுண்ட்ரி, அதுக்கு அந்த எல்லையை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எரேமியா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆண்டவர் கேட்குறாரு ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, இவ்வளோ பெரிய கடலுக்கு சின்ன ஒரு மணல் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு எல்லையாக வச்சுருக்கேன். அந்த கடல் என்ன செய்கிறதில்ல, அந்த மணலை கடந்து வரதில்லை. நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம், சில நேரம் நமக்கு புயல் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த கடல் கிட்டத்தட்ட நம்ம மெரினா அந்த ரோடு வரைக்கும் வந்துடும், பார்த்துருக்கீங்களா? ஆனாலும் அந்த புயல் தாண்டி போனவருக்கு என்ன செய்யும், திரும்பி அதே இடத்துக்குள்ள தான் போயிருக்கும். சுனாமி வந்தது, எல்லாம் தண்ணி முன்னால் உள்ளே வந்தது. ஆனாலும் என்ன செய்து, இப்போ அந்த கரையை என்ன செய்கிறதில்ல, கடக்கிறதில்ல. யாருடைய கண்ட்ரோல்? ஆண்டவருடைய கண்ட்ரோல். ஆண்டவர் வைத்த அந்த எல்லையை என்ன செய்கிறது கடக்கிறது இல்லையா? ஆண்டவர் மனுஷரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்ன குறித்து நீங்கள் என்ன செய்கிறதில்ல, பயப்பட மாட்டீங்க. நீங்கள் என்னை குறித்து என்ன செய்கிறதில்ல, அதிராதிருப்பீர்களா? எனக்கு கொடுக்க வேண்டிய பயம், எனக்கு கொடுக்க வேண்டிய கனம், எனக்கு கொடுக்க வேண்டிய என்ன சொல்ல மரியாதை நீங்கள் கொடுக்காம இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாங்க. ஓகேங்களா? நீங்களும் நானும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சில எல்லைகள் உண்டு. உதாரணத்துக்கு இந்த ஹாலை விட்டு போகும்போது நான் என்ன செஞ்சிருவேன், கதவை என்ன செஞ்சிருவேன். ஏன் பூட்டுறோம்? உங்கள் வீட்டிலாம் பூட்டிட்டு தானே வந்தீங்க, யாராவது திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? ஏன் பூட்டிட்டு வந்தீங்க? பாதுகாப்பு. யாரும் என்ன செய்யக்கூடாது, அதுக்குள்ளே போகக்கூடாது. அது உன்னுடைய லிமிட் இல்லையா? இந்த வீட்டுக்கு வெளியே நீங்கள் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, நீங்கள் வர முடியாது. அது என்னுடைய வீடு, அதனால் என்ன செஞ்சிட்டோம், பூட்டிட்டு வந்துட்டோம் இல்லைங்களா? அது என்னுடைய பாதுகாப்பு. அதே மாதிரி காம்பவுண்ட் வால் போடுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு கிரவுண்டு வாங்கிட்டா கூட உடனே வேலி அடிச்சிருவாங்க. ஏன் பண்ணுவாங்க? வேற யாராவது என்ன செய்வாங்க? நிறைய கதை இந்த மாதிரி இருக்குது இல்லையா? வேலி அடிக்காதனால யாரோ ஒருத்தர் வந்து அங்கே உக்காந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு அவங்கள என்ன செய்ய முடியாது, அந்த இடத்த விட்டு அனுப்பவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மேலே ஆயிடும் இல்லைங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில பவுண்ட்ரிஸ் உண்டு, எல்லைகள் உண்டு. இந்த எல்லைக்குள்ளே தான் என்ன செய்யணும், நம்ம இருக்க முடியும். அதுக்கு வெளியில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா இது என்னுடையது, இது என்னுடைய காரியம், இது என்னுடைய விஷயம். இதை யார் இதை செட் பண்ணா அப்படின்னு சொன்னால், யார் பண்ணது இதெல்லாம்? ஆண்டவர் நியமித்த காரியம். ஓகேங்களா? நான் ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறேன். கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. என்னென்னா இந்த ஹெச்ஐவி டெஸ்ட் தெரியல உங்களுக்கு, எய்ட்ஸுக்காக. ஹெச்ஐவி பாசிட்டிவான்னு நீங்கள் ரத்தம் கொடுத்தாலே உடனடியாக என்ன செய்வாங்க, எய்ட்ஸுக்கு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அது மற்றவங்களுக்கு பரவக்கூடிய ஒரு விஷயம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமான வாலிபர்கள், 18லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கிற வாலிபர்கள் அநேகர் பாசிட்டிவ் அப்படி சொன்னாங்க. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலாக அவங்க ஏதோ 1000கணக்காக சொன்னாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டில் சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் வந்து உண்மையான விஷயம் இல்லை, இது ரேண்டம் டெஸ்டிங், தட் இஸ் சும்மா சாதாரணமாக நாங்கள் டெஸ்ட் பண்ணதில் இப்படி வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஆண்டவர் போட்ட அந்த எல்லையை என்ன செஞ்சிட்டாங்க, மீறிட்டாங்க. அப்படின்னா
திருமணத்துக்காக வெயிட் பண்ணாமல் பாலியல் உறவுகளில் அவங்க அவங்க வந்து ஈடுபடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு காரியம் என்ன செய்யுது, ஸ்ப்ரெட் ஆகுது. இதனால என்ன பாருன்னா வரப்போகிற ஜெனரேஷன்ஸ்க்கு என்ன செய்யுது, இதனால ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு என்னுடைய ஃப்ரீடம்னா என்னது, என்னுடைய சுதந்திரம்ல 15ஆம் தேதி என்ன வரப்போகுது, சுதந்திர தினம். நான் சுதந்திரம், இது சுதந்திர இந்தியா, நான் என்ன வேணா செய்வேன். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதி பேர் லைசன்ஸ் இல்லாமல் என்ன செய்வாங்க, வண்டி ஓட்டுவாங்க. எப்படி ஓட்டுவாங்க, மெதுவாக ஓட்டுவாங்களா, இல்லவே இல்லை, ஸ்பீடாக ஓட்டுவாங்க. எவ்வளோ ஸ்பீடா, நீங்களும் நானும் எந்த ஸ்பீடுக்கு லிமிட் போட்டிருக்காங்களே அந்த லிமிட்லாம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு லிமிட்டே இல்லை, இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க, வண்டி ஓட்டுவாங்க. அதனால என்ன பிரச்சனை, ஹெல்மெட் போட்டுனா என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்க, எங்களுக்கு சுதந்திரம், எங்களுடைய ஃப்ரீடம். இதனால தான் நீங்கள் ஜிஹெச்சில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எமர்ஜென்சி வார்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, என்னைக்காவது போயிருக்கீங்களா, அங்கே இருக்கிற எல்லா கேஸுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் கேஸ் தான். முக்கியமாக நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் 2025 ஹையஸ்ட், இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஆக்சிடென்ட் ரேட் எங்கேயா, இத்தனைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒழுக்கமான ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஹையஸ்ட் என்னது ஆக்சிடென்ட் ரேட் ஆயிருக்கு. இதனால தான் நான் சொல்கிறேன், எல்லைகளை நாம் மீறும் பொழுது என்ன ஆகும், அதற்கு விளைவுகள் உண்டு. என்ன உண்டு, ஒரு எல்லை ஆண்டவர் வைத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதை மீறும் பொழுது அதில் என்ன இருக்குது, விளைவுகள். நல்ல விளைவுகளா கெட்ட விளைவுகளா, கெட்ட விளைவுகள் தான் உண்டு. ஓகேங்களா. ஸோ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எதுக்காக எல்லைகள், எதுக்காக வேலி, எதுக்காக எல்லைகள் ஆண்டவர் வைத்திருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாப்பு, யாருடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக. உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து போகிறோம், அங்கே வந்து ஜங்ஷன் வருது, அங்கே வந்து லைட் இருக்குது, அந்த லைட்டு க்ரீன் லைட்டில் ரெட் லைட்டு, நீங்கள் என்ன செய்யணும், எல்லாரும் ரெட் லைட்டில் போயிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும், அங்கே கட்டாயமாக ஆக்சிடெண்ட் தான் நடக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷனில் போனோடனே அந்த லைட்டோ அங்கே இருக்கிற அந்த போலீஸ்மேன், டிராஃபிக் காப் எதுக்காக இருக்கிறாரு, டிராஃபிக் போலீஸ் எதுக்காக இருக்கிறாரு, எல்லாம் ஸ்மூத்தாக போகணும், எங்கேயும் டிராஃபிக் ஜாம் ஆகிடக்கூடாது, இதுக்காக அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, அபி சொல்லிட்டு இருந்தா ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொன்னான். ஏன்னா ரூல்ஸ் போட்டிருக்காங்க, இத்தனை மணிக்குனா நீ உள்ளே வரணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இத்தனை மணி வரைக்கும் இருக்கணும், காலேஜை விட்டு வெளியே போகக்கூடாது, ஸ்கூலை விட்டு வெளியே போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஒரு பாதுகாப்பு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஸ்கூல்ஸ் ஓப்பனாக பிள்ளைங்க எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம் அப்படின்னா நீங்கள் என்னைக்காவது போய் உங்கள் பிள்ளைங்களை விட்டுட்டு சந்தோஷமாக வீட்டில் உட்கார முடியுமா? நீங்கள் என்ன யோசிச்சுப்பீங்க, ஐயோ என் பிள்ளை சேஃபாக இருக்கா இல்லையா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அப்படி தானே நீங்கள் யோசிப்பீங்க. ஆண்டவர் எங்கெல்லாம் பவுண்ட்ரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், எங்கெல்லாம் அந்த எல்லை போடுறாரோ அது நம்மளுடைய பாதுகாப்புக்காக. ஓகேங்களா. உதாரணத்துக்கு இப்போ வந்து புதுசாக நம்மளுடைய சென்னையில் ஒரு இது என்னென்னா, எல்லா இடத்துலையும் குப்பை கொட்டக்கூடாது. அது நல்லதா கெட்டதா, அந்த வண்டி வந்து அவன் பாட்டெல்லாம் பாடிட்டு வந்த பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும், குப்பையை கொண்டு போய் வைக்கணும். ஏன் அப்படி பண்ணுறாங்க, அவங்க நல்லதுக்கா. அப்போ தான் நம்மளுடைய சென்னை என்ன செய்யுது, ஸ்ட்ரீட்லாம் பார்த்தா இப்போது நீட்டாக இருக்குது, இல்லைன்னா முந்தி எப்படி இருக்கும், குப்பை காடு மாதிரி இருக்கும். இப்போது நான் சொன்னேன், ஆண்டவர் தான் இந்த எல்லைகளை என்ன செய்திருக்கார், நமக்காக செட்டப் பண்ணியிருக்கார். அப்படின்னா இந்த எல்லைகளை மீறி போனால் அதில் சில பிரச்சனை வரும். நான் சொன்னேன், நீங்கள் வரதுக்கு முன்னால் சொன்னேன், கடலுக்கு எல்லை அந்த மணல் இல்லையா, அந்த மணலை கடல் என்ன செய்யாது, தாண்டி வராது, அது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது. சரி, முதலாக ஆண்டவர் எங்கே இந்த எல்லைகளை வைத்தார் தெரியுமா, ஏதேன் தோட்டத்தில். வெரி குட். ஆண்டவர் உலகத்தை முழுவதும் சிருஷ்டித்து ஆதாமியும் ஏவாளையும் அவருடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கார். நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவனுடைய சாயல் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை போல நம்ம இருக்க முடியும். அப்படின்னா பரிசுத்தமாக இருக்க முடியும், அன்பாக இருக்க முடியும், பிறரை நேசிக்க முடியும், பிறரை மன்னிக்க முடியும். ஆண்டவருக்குள்ளே என்னென்ன குணங்கள் இருக்கோ நமக்குள்ளேயும் இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம், ஆண்டவர் என்ன செய்தார், உங்களையும் என்னையும் ஒரு பொம்மை மாதிரி என்ன செய்யலை, நம்மளை படைக்கல. தஞ்சாவூர் பொம்மை சொல்லுவாங்க தெரியுமா, தலையாட்டினா தலையாட்டம், கவுத்தா கவுரும், அப்புறம் உக்காந்துக்கும், அந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு சுய சித்தத்தோடு என்ன செஞ்சுருக்காரு, படைச்சிருக்காரு. அப்படின்னா நான் கீழ்ப்படியாமலையும் போகலாம், நான் வேணும்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கலாம், இல்லைன்னா என்னுடைய இஷ்டப்படி செய்கிற பிள்ளையாகவும் இருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், தடுக்கவே மாட்டார். இதுதான் ஆண்டவருடைய பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். நீங்கள் பாருங்களேன், யாரையும் ஏசப்பா என்ன செய்ய மாட்டார், போஸ்ட் பண்ணவே மாட்டார். நீ வேணும்னா வா, நீ வேண்டானா வேண்டாம் அப்படி சொல்வார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு என்ன ஒரு எல்லை போட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்,
நீங்க எல்லாத்தையும் சாப்பிடலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சிருஷ்டித்த தோட்டம் எல்லாமே இருக்கு. நீங்க என்ன வேணா சாப்பிடலாம். ஒரே ஒரு தடை தான். என்னது அது? அந்த ஒரே ஒரு கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது? எடுத்து சாப்பிடக்கூடாது. என்ன கனி அது? நல்லது கெட்டது அறியக்கூடிய கனி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இது ஈஸியான காரியமா, கஷ்டமான காரியமா? ஈஸி தான். இந்த தோட்டத்தில் இருக்க எல்லாமே நீ சாப்பிடலாம். ஒரே ஒரு பழம் தான் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், கரெக்டாக அந்த பழத்தை தான் என்ன செய்கிறான்? சாத்தான் வந்து ஏவாளை சோதிக்கிறான். ஓகேங்களா? அங்கே என்ன பண்ணுறாங்க? அவங்க எடுத்து 2 பேரும் சாப்பிட்ட உடனே என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் சொன்னார், நீ என்னைக்கு இதை எடுத்து சாப்பிட்றியோ அன்றைக்கி என்ன வரும்? உனக்கு மரணம் வரும். நம்பினாங்களா? நம்பல. எடுத்து சாப்பிட்டாங்க. அன்றைக்கி உடனே மறிச்சிட்டாங்களா? அன்னைக்கு தான் அவங்களுக்கு மரணமே தொடங்குச்சு. ஆவிக்குரிய மரணமும் தொடங்குச்சு. சரீர பிரகாரமாக என்ன செய்கிறாங்க? அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மறிக்கிறவங்களா மாறிட்டாங்க. இப்போ பாருங்களேன், ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறார். என்னென்னா, அவர் சொன்னார், இனிமே இதை சாப்பிட்டுட்டாங்களே, இதை சாப்பிட்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? பாவம் பண்ணிட்டாங்க. இனிமே இவங்க இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்து இன்னொரு கனி இருக்குது, இன்னொரு விருட்சம். அது என்னென்னா, அது வந்து நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு கனி. இப்போ இவங்க என்ன செய்வாங்க? பாவமும் செஞ்சிட்டாங்க. உள்ளே வந்து என்ன செஞ்சிருவாங்க? இந்த கனி எடுத்து சாப்பிட்டாங்கன்னா இப்போ என்ன ஆகிடும்? நீங்களும் நான் என்ன ஆகிடுவோம்? நித்தியமாக பாவத்திலே இருப்போம். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அங்கே ஒரு ஏரூபீமை வச்சுட்டு ஒரு தேவதூதனை வைத்து என்ன செஞ்சிட்டாரு? இந்த தோட்டத்துக்குள்ளே நீ பிரவேசிக்கவே முடியாது. ஆண்டவர் வைத்த ஒரு கண்ட்ரோல். புரியுதா உங்களுக்கு? அங்கே உள்ளே என்ட்ரு ஆக முடியாது. நிறைய பேர் நீங்கள் கூட ஒரு பார்க்குக்கோ எங்கேயோ போனீங்கன்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இப்போ கிண்டி பார்க்கலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்காமல் என்ன செய்ய மாட்டான்? உள்ளே விட மாட்டான். அதே மாதிரி தான் அங்கே தேவதூதன் போட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? தடை பண்ணிட்டாரு. நீங்கள் என்ன செய்ய முடியாது? உள்ளே நீங்கள் வரவே முடியாது. ஆண்டவர் போட்ட ஒரு தடை. எதுக்காக? மனுஷனுடைய நன்மைக்காக. இல்லைன்னா மனுஷன் என்ன செய்வான்? உள்ளே போய் அந்த இன்னொரு கனியையும் சாப்பிட்டானா என்ன ஆகிடும்? நித்தியமாக அவன் பாவத்திலே தான் வாழ வேண்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குடும்பம் என்ற ஒரு கட்டுப்பாடு, குடும்பம் என்ற ஒரு எல்லையும் யார் ஏற்படுத்தி கொடுத்தது? ஆண்டவர். ஓகே, நல்லா வாசிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 6லேருந்து 9 வசனங்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 6லேருந்து 9. அங்கே இருக்கிற சில பரிசேயர் வந்து ஆண்டவரை சோதிக்கிறாங்க. விவாகரத்து பண்ணலாமா, டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவருடைய தேவனுடைய நியமத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. ஆதியிலே ஆண்டவர் எப்படி படைச்சாரு? மனுஷனை என்ன செய்தார்? தேவன் படைச்சார். எப்படி படைச்சார்? ஆணும் பெண்ணுமா படைச்சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே மனுஷன் குழம்பி போயிட்டாங்க. பெண்ணும் ஆணும் திருமணம் பண்ணுறது, இப்படிலாம் ஆண்டவருக்கு எதிரான நியமம். என்னது? இன்றைக்கி நிறைய பேர் இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்காக பிரச்சனை பண்ணி, போராட்டம் பண்ணி, எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கும் அதே மாதிரி அப்படி சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருடைய நியமம் என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகி அப்புறம் அவர் என்ன சொல்கிறார்? இதன் நிமித்தம் புருஷனானவன் என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பானாக. நம்மளுடைய கலாச்சாரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். ஒரு ஆண் கல்யாணம் பண்ண பிறகு ஆண் வீட்டை விட்டுட்டு வரணுமா, பெண் வீட்டை விட்டுட்டு வரணுமா? ஆண்டவருடைய நியமம் என்ன சொல்? நல்லா வாசிங்களேன். இதன் நிமித்தம், நல்லா சொல்லுங்க, புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். எத்தனை பேர் இதை செய்கிறோம்? வெரி குட் பிரேம். முக்கால்வாசி பேர் செய்கிறதில்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இல்லை எங்கள் மாமனார் மாமியாரோடு தான் இருக்கணும். இருந்துட்டு எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மிஞ்சி போனா 1 year. வெரி குட் மீனா. நல்ல ஒரு டைம் லிமிட். ஏன்னா ஃபஸ்ட் அப்போ தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 1 year முடிஞ்ச பிறகு என்ன ஆகிடும்? அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும். உடனே என்ன பண்ணுவாங்க? எப்படியும் தனி கொடுத்தோம்னா என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. அதுக்காக தான் ஆண்டவர் ஃபஸ்ட் இதெல்லாம் யோசித்து ஞானமாக என்ன சொன்னார்? புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு என்ன செய்யணும்? தன் மனைவியோடு இசைந்திரும். அதுக்குன்ட்டு எங்கள் அம்மா அப்பாவை பற்றி கவலை இல்லை, நான் அவங்கள கவனிக்க மாட்டேன், அவங்களுக்கு மரியாதை சொல்வேன், அதுக்காக சொல்லலை. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹெல்ப் செஞ்சு தான் ஆகணும். அதை பற்றி ஆண்டவர் சொல்ல. ஆனால் திருமணமான மனைவியும் கணவனை என்ன செய்யணும்? ஒற்றுமையாக இருக்கணும். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, இவ்விதமாய் அவர்கள் இருவராலும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் என்ன செய்யக்கூடாது? பிரிக்காதிருக்க கடவுள். நிறைய பேர் இன்னைக்கு தாய்மார்கள் செய்கிற ஒரு தப்பு சொல்லுவா என்னான்ட்டு பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, பிரச்சனையாம்மா விட்டுட்டு வந்துரு. ஏன்னா பொண்ணு ஃபஸ்ட்டு அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடும், அம்மா அவங்க இப்படிலாம் பண்ணுறாமா, இது பண்ணுறா, அது பண்ண. அப்படியா? பேசாமல் விட்டுட்டு என்ன செஞ்சிரு?
நீ வீட்டுக்கு வந்துரு. நான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன், நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உங்கள் தாய் வீட்டுக்கோ உங்கள் தகப்பன் வீட்டுக்கோ ஓடாதீங்க. ரியலாக சொல்கிறேன். நீங்கள் இது ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் தயவுசெய்து உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை என்ன செய்யணும், உங்களுக்குள்ளே சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கே செட்டில் பண்ணிடுங்க. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். இதனால தான் முக்கால்வாசி குடும்பங்கள் எனக்கு என்ன செய்யுது தெரியுமா, பிரிந்து காணப்படுது. கரெக்டாக இல்லையா? நிறைய பேர் தகப்பனோடு இல்லை, நிறைய பேர் கணவரோடு இல்லை, நிறைய பேர் பிள்ளைகளுக்கு அப்பானா யாருன்னே தெரியல. நிறைய பிள்ளைங்களுக்கு அப்பானா யாருன்னே தெரியல. இதுதான் ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஆண்டவர் அதனால தான் இந்த ஃபேமிலி அப்படின்றத ஆண்டவர் போட்ட ஒரு எல்லை. இன்னைக்கு காலைல வந்தவுடனே நான் பிரேம் விஜய் அபி தமிழ் ஃபோட்டோ எடுத்தேன். ஏன் தெரியுமா, குடும்பங்கள் இணைந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரு, பிரியப்படுகிறார். குடும்பங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை அங்கீகரிக்கிறார், அதில் பிரியப்படுறார். ஸோ இந்த இந்த பவுண்ட்ரி பார்த்தீங்களா, ஆண்டவர் போட்ட இந்த எல்லைக்குள்ளே வேற யாருமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அக்கா, அவங்க இவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது. நீங்கள் எப்போவுமே கவனமாக இருங்களேன். நீங்கள் வாட்ச் பண்ணலைன்னா உங்களுடைய சொந்தத்தில் இருக்க அக்காவாக இருக்கும், தங்கச்சியாக இருக்கும், யாராவது இருப்பாங்க, அவங்க உங்கள்கிட்ட உங்கள் கணவர் பற்றி தப்பாக சொல்லுவாங்க, இல்லைன்னா மனைவியை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. அவங்க பற்றியா அவங்க அப்படி செய்கிறாங்க, அவங்க கீழ்ப்படியில், அவங்க உன்னை மதிக்கலை, இப்படிலாம் சொல்லும்பொழுது என்ன ஆகிடும், இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமை என்ன செய்கிறோம், அது போயிடும். அதனால தான் ஆண்டவர் இந்த ஃபேமிலி அப்படின்ற ஒரு பவுண்ட்ரி போட்டு அதுக்குள்ளே என்ன செய்கிறாரு, குடும்பத்தை வைத்திருக்கிறார். ஸோ எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இஸ்ரவேல் மக்கள் பார்த்திங்கன்னா வனாந்திரத்தில் 40 வருஷம் அலைஞ்சி கொண்டு திரிந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க டென்ட்டில் தான் இருக்கிறாங்க. டென்ட்னா என்ன தெரியுமா, கூடாரத்தில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 6 லட்சம் புருஷர்கள் மட்டும், அப்புறம் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை, எப்போவுமே ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியில் எல்லாரும் சேர்ந்து கிட்ட வீடு இருந்தால் என்ன வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு கட்டளைகள் கொடுத்தார். எத்தனை கட்டளை கொடுத்தாரு, 10 கட்டளை பேசிக்காக கொடுத்தாரு. அதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய கட்டளைகள் அவங்களுக்கு கொடுத்தார். ஓகேவா? ஸோ முதல் 4 கட்டளை பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற கட்டளை. அதில் என்னெல்லாம் சொல்கிறேன், முதலாவது நீங்கள் வேற தேவர்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எந்த விக்கிரகத்தையும் நீங்கள் ஆராதிக்கக்கூடாது, அதை நமஸ்கரிக்கக்கூடாது. அப்புறம் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது, அதை சொன்னார். அப்புறமா ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆராதிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாரத்தில் 7 நாள் நீ வேலை செஞ்சுட்டே இருந்தீன்னா மெஷின் கூட ஒரு நாள் என்ன செய்வாங்களாம் தெரியுமா, ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, அணைச்சி போட்டுருவாங்க. ஏன், அது கூட ரெஸ்ட் வேணுமா. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே நாள் நீ எனக்காக என்ன செய், ஒதுக்கி வை, என்னுடைய ஆலயத்துக்கு வா, என்னுடைய பிள்ளைகளோட என்ன செய், நீ அந்த நாளை நீ செலவழித்துட்டு போகும் பொழுது அந்த வாரம் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக. எத்தனை பேர் இதை நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆண்டவரோடு கூட இருந்துட்டு நீங்கள் அடுத்த நாள் போங்களேன், ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த டயர்ட்லாம் தெரியாது. ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை ஆவிக்குரிய விதத்தில் வெளிப்படுத்துகிறார். இப்போ அந்த மக்களுக்கு ஆண்டவர் சில எல்லைகள் கொடுத்தார். முதலாவது அவர் சொல்கிறாரு, உன் தகப்பனையும் தாயும் என்ன செய்யணும், என்ன பண்ணும், நல்லா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், ஏன் தகப்பனையும் என் தாயையும் கனம் பண்ணணும். அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, போ வா, அவங்க இவங்க அவன் இவன் அப்படின்னு பேசக்கூடாது. அது ஒன்று. இன்னொன்று, வயதாகும் பொழுது அவங்களுக்கு தேவையானது என்ன செய்யணும், செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அது யாராவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது பெற்றோர்களை கனம் பண்ணுறது நம்மளுடைய பொறுப்பு. ஆண்டவர் அதை நமக்கு ஒரு எல்லையாக வச்சுருக்கார். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு ஆசிரமத்தில், அனாதை ஆசிரமத்தில் என்ன செய்கிறாங்க, சேர்த்து விட்டுறாங்க. நேற்று நான் ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தேன், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஒரு மகன் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கார். அவர் மனைவி சொல்லி அவர் போய் தகப்பனார் என்ன செய்கிறாரு, ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்குறாரு. சேர்த்துட்டு நல்ல ரூமெல்லாம் நல்ல வசதியாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இருங்க அந்த இன்சார்ஜ் வருவார் ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது இவர் காரில் போய், இந்த மகன் போய் காரில் போய் அவங்க அப்பாவுடைய சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறார். போகும்பொழுது வரும்போது பார்க்குறாரு, அந்த ஃபாதரும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிட்ட வந்துட்ட பிறகு அவங்க அப்பாவை இன்னொருத்தர் ரூம் காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த மகன் அந்த ஃபாதர்கிட்ட கேட்குறான், அந்த இன்சார்ஜ் கிட்ட,
கேட்குறான், உங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியும்பா, ரொம்ப வருஷமாக தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? 30 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு பையனை இங்கேருந்து அநாத ஆசிரமத்துலேருந்து உங்கள் அப்பா கொண்டு போனார். யார் அந்த பையன்? அவங்க பையன்தான். இன்னைக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறான்? அதே ஆசிரமத்தில் அவங்க அப்பாவை சேர்த்துட்டு ஒரு மனசு, ஏன்னா இன்றைக்கி அவன் பெருசாகிட்ட என்ன ஆகிட்டான், நல்ல பணம் வசதி எல்லாமே இருக்குது. அதனால இன்றைக்கி என்ன செய்ய முடியல, அவனுடைய தகப்பனாரை கவனிக்க முடியல. நான் சொல்கிறேன், இது ரொம்ப 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 வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் சொல்கிறேன். அநேகர் 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 அவங்களுடைய தகப்பனையும் தாயை என்ன செய்கிறதில்ல, கனம் பண்ணுறதே இல்லை. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதே தான் நடக்கும். இது ஆண்டவருடைய நியமம், அதை மாற்றவே முடியாது. நீங்கள் என்ன தான் பெருசாக உங்கள் பிள்ளைங்களை வளர்த்தாலும் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை கனம் பண்ணலைன்னா உங்கள் பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க, உங்களை கனம் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கூட ரீசெண்டாக வைரலாக ஒன்று போச்சு. என்னென்னா 3 பிள்ளைகள் எல்லாருமே அப்ராடில் இருக்காங்களாம். அவங்க தகப்பனாருடைய இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு யாரும் வர முடியலையாம். எங்களுக்கு வீடியோ கால் போட்டு காட்டுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யார், அதற்கு அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுது இல்லைங்களா? நீங்கள் நான் சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க கூட சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்களா? நீங்கள் நல்ல பெரிய ஆள் ஆகிட்டு, நான் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறேன், எனக்கு நல்ல வேலை இருக்குது, நான் ரொம்ப பெரிய இதாகிட்டேன்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அப்பா ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, கனவீனப்படுத்தாதீங்க. அப்படி கனவீனப்படுத்துனீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டார். உண்மையான விஷயம். ஸோ இது ஆண்டவர் போட்டிருக்க ஒரு எல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கொலை செய்யாதே, ஆண்டவர் போட்ட எல்லை. எஸ், அது ஒரே ஒரு ஒரு கட்டளை தான். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னென்னா, அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் நீடித்த நாளாக என்ன செய்வீங்க, உலகத்தில் வாழ முடியும். அப்புறம் சொல்கிறாரு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே. களவு செய்யாதுன்னா மற்றவங்களுடைய பொருள் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. பொய்யா சாட்சி சொல்லாத. மற்றவங்கள பற்றி என்ன செய்யக்கூடாது, தப்பு தப்பாக ஸ்டோரிஸ்லாம் சொல்லக்கூடாது. சில நேரம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொன்னாராம் இன்னொருத்தட்ட, அவருக்கு ஒரு மூஞ்சில் ஒரு மச்சம் இருக்குன்னு சொன்னாராம். அவ்வளோதானா. அந்த கதை எங்கெங்கேயோ போய் யாரோ சொன்னாங்களாம், அவர் கருப்பாக குரங்கு மாதிரி இருப்பாருன்னு சொல்லிட்டாங்களாம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் உண்மையான விஷயம். ஒன்றுமே இல்லாத கதை என்ன செய்வாங்க, எல்லாரும் பரப்பி பெரிய ஸ்டோரி ஆக்கி இல்லாததெல்லாம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, இச்சிக்காத, யாருடைய பொருளையும் இச்சிக்காது. பொருள் மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய மனைவி, மற்றவங்களுடைய கணவன், மற்றவங்களுடைய பொருள்கள், மற்றவங்க கிட்ட இருக்க எதையுமே என்ன செய்யக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. இது எதுக்காக ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? அந்த கட்டுப்பாடுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒருவரோடு ஒருவர் என்ன செய்ய முடியும், சமாதானமாக இருக்க முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யார் வேணால் யார் வீட்டுக்கு வேணால் போகலாம், யார் வேணால் என்ன பொருள் வேணால் எடுத்துன்னு போகலாம், யார் வேணால் யார் மனைவியோட யார் கணவனோட போகலான்னு ஆண்டவர் சொல்லியிருந்தானா இன்றைக்கி என்ன ஆகும் நம்ம? நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், இது எப்படி இருக்கும், நீங்களே யோசிங்க. இல்லை, எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒரு கட்டுப்பாடோடு வச்சுருக்கார். ஏன்னா அது நம்மளுடைய நன்மைக்காக. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு தனிப்பட்ட முறையில் சில பவுண்ட்ரிஸ் இருக்குது, குடும்பத்துக்கு சில பவுண்ட்ரி இருக்குது. அதே மாதிரி சபை கூட ஆண்டவர் போட்ட ஒரு வேலி தான். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சபையில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவருக்குள்ளே இருக்கீங்களோ, எவ்வளோ தூரம் சபைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யுது, சரியான வழியில் நடத்துது. இங்கேயும் அங்கேயும் போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு. அதனால தான் சில நேரம் அங்கிள் ஆண்டி சில நேரம் உங்களை திருத்துவோம், சில விஷயங்கள் சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். ஏன்னா அப்படி சொன்னால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், திருத்திக்க முடியும். அதே மாதிரி நாங்களும் ஆண்டவர் சொல்கிற சில விஷயத்தை என்ன செய்யணும், கேட்கணும், மாற்றிக்கணும். நம்ம யாருமே என்னது பர்ஃபெக்ட் இல்லை, எல்லாருமே பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமை இழந்தவங்களா இருக்கும். ஓகேவா? அதனால தான் அந்த சபை கூட ஆண்டவர் போட்ட ஒரு வேலின்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் இருக்க வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பீங்க. ஒரு ஆடு எடுத்துக்கோங்களேன், அந்த ஆடு மந்தையோடு உள்ளே இருக்கும் பொழுது அந்த அந்த ஆட்டு தொட்டிக்குள்ளே இருக்கும்போது என்ன செய்யுது, சேஃபாக இருக்குது. வெளியே போச்சுன்னா டேஞ்சர். அதே மாதிரி தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்பொழுது, இந்த சபைக்குள்ளே இருக்கும்போது என்ன செய்கிறார் ஆண்டவர், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறார். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு ஒரு வேலி. ஏன் சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரா இல்லையா? கரெக்டா இல்லையா? இல்லை, சில விஷயம் ஆண்டவர் சொல்வார், நீ உன்னுடைய சகோதரிக்கு உதவி செய், ஆண்டவர் சொல்வார் செய்யணும். பொய் சொல்லாத, சொல்லக்கூடாது. மற்றவங்களை பற்றி தப்பாக பேசாத, ஆண்டவர் சொல்லும்போது என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. மற்றவங்கள மற்றவங்க பொருளை இச்சிக்காதன்னா இச்சிக்கக்கூடாது.
பொறாமைப்படாத, பொறாமைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தை நமக்கு ஒரு வேலி, ஆண்டவர் போட்ட ஒரு எல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்க வயதானவர்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பிளெஸ்ஸிங். நீங்கள் நினைக்கலாம், இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எப்படி தெரியுமா பேசுவாங்க, உங்களுக்கு ஒன்றுமே சொல்லுங்க தெரியாது, எங்களுக்கு தான் எல்லாமே. ஏன் சொல்லுங்க, அவங்க கையில் கூகுள் இருக்கான். புரியுதா அவங்களுக்கு? நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே கூகுள் பார்த்து அதெல்லாம் ஒன்றும் உண்மை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவங்க இன்னைக்கு கூகுள் பீப்புள். புரியுதா அவங்களுக்கு? ஆனால் வயதானவர்களுக்கு இருக்க ஒன்று சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை, சின்ன வாலிப பிள்ளைங்களுக்கு இல்லை. என்ன இல்லை உங்களுக்கு? அனுபவம் இல்லை. வெரி குட். அனுபவம் இல்லை. அவங்க எல்லாம் கடந்து வந்தனால என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. இதனால தான் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. சில நேரத்தில் அம்மா அப்பா சொல்கிற சில காரியம் கஷ்டமாக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலனால என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன்? அது உங்களுடைய நல்லதுக்காக. அவங்களுடைய அனுபவத்தில் சில விஷயங்களை பார்த்து சில விஷயங்களை அனுபவித்து சொல்கிறாங்க, இது செய்யாதமா, இந்த இடத்துக்கு போவாத, இந்த நட்பு உனக்கு வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? அந்த கட்டுப்பாடுக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சேஃபாக இருப்போம். இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த ஃபோன், இது என்ன சொல்கிறதுன்னு தெரில, இந்த ஃபோன் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விக்கிரகம்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் தான் சொல்லலாம். 24 மணி நேரம் இந்த ஃபோனில் தான். கரெக்டாக இல்லையா? இந்த ஃபோனில் நல்ல காரியமும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனால் நீங்கள் சரியான காரியங்களை பார்க்காம இருந்தீங்கன்னா இன்றைக்கி சொல்லி கொடுக்குறது எல்லாமே தப்பான காரியம்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ரீல்ஸு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க, ட்ரெண்டிங் இந்த வேர்ட்ஸ்லாம் ட்ரெண்டிங்காக இருக்க ரீல்ஸ் என்ன தெரியுமா? மனைவி கணவனை மதிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரியாக பேசுவாங்க. இதான் ட்ரெண்டிங், இதான் இன்றைக்கி ட்ரெண்டு. பக்கத்து வீட்டில் போய் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்தால் அது ட்ரெண்டிங். புரியுதா உங்களுக்கு? என்னெல்லாம் தப்பு தப்பாக செய்கிறோமோ அதெல்லாம் என்னது இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இது ட்ரெண்ட் இல்லைங்க. எப்போவுமே ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னது, இதுதான் ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை விட்டு போனீங்கன்னா எங்கே போயிடுவீங்க? நரகத்துக்கு தான் போகணும். ஸோ ஆண்டவர் சில காரியங்கள் சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து தான் இருக்கணும். நீங்கள் இந்த எல்லைகளுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன், நாமும் அடிப்பட மாட்டோம், நமக்கும் எந்த பிரச்சனை வராது, பிறருக்கும் என்ன செய்யாது, பிரச்சனைகள் வராது, பாதுகாப்பாக இருக்கலாம். இந்த இந்த ஆண்டவர் வைத்த குடும்பத்துக்குள்ளே நீ கரெக்டாக இருக்கும்போது உனக்கு பிரச்சனைகள் வராது. ஆண்டவர் வைத்த சபையில் நீ இருக்கும்போது என்ன செய்யாது, தேவையில்லாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வராது. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு நெருங்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனம் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீதிமொழிகள் 4:23. எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யணுமா, உங்கள் இருதயத்தில் என்ன செய்யணும், ஒரு காவல் வைத்துக்கொள்ளணும். அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபென்ஸு போட்டு, இல்லைன்னா ஒரு செவுறு போட்டு, அதுக்கு ஒரு வேலி போட்டு என்ன செய்யணும், அடைச்சிக்கணும். ஏன்னா இந்த இருதயத்தின் ஆழத்துலேருந்து தான் எல்லாமே வருது. நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய பொறாமைகள், நம்மளுடைய கசப்புகள், நம்ம மற்றவங்கள மன்னிக்காமல் இருக்கிறது எல்லாமே எங்கேருந்து தான் புறப்படுது, இருதயத்தின் ஆழத்தில் புறப்படுது. அதனால தான் நீதிமொழிகளில் அவர் சொல்கிறாரு, எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன செய்யணும், நீ பக்காவாக என்ன செய்யணும், காத்து கொள்ளு. அப்போ தான் என்ன செய்யணும், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீங்கள் உங்கள் இருதயத்தை சரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, மற்றவங்களுக்கும் நீங்கள் பிளெஸ்ஸிங்காக இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். இப்போ நல்ல கவனிங்களேன், பிள்ளைகளுக்கு நான் பெற்றோருக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு சில பவுண்ட்ரி நீங்கள் போட்டு தான் ஆகணும், சில கட்டுப்பாடு வச்சு தான் ஆகணும். நீங்கள் நினைக்காதீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யணும், என்ன பண்ணாலும் ஓகே, அவங்க எப்படி இருந்தாலும் ஓகே, எத்தனை மணிக்கு வேணால் எழும்பட்டோம், ஸ்கூலுக்கு போகணுன்னா போட்டோம், போகலன்னா வேண்டாம், சர்ச்சுக்கு வரணுன்னா வரட்டும், இல்லைன்னா வேண்டான்னா விட்டுருங்க. நீங்கள் என்ன அவங்க இஷ்டப்படி செய்யுங்க, செஞ்சிட்டே இருங்களேன். ஒரு நாள் நீங்கள் உட்காந்து யோசிக்கும் பொழுது அவங்க வளர்ந்துருவாங்க, டக்குன்னு வளர்ந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருவாங்க தெரியுமா? இப்போ தான் குழந்தையாக பார்த்த மாதிரி இருக்கும், சடனாக பார்த்தா என்னடா என் பிள்ளைக்கு 14 வயசு ஆயிடுச்சா அப்படி யோசிப்பீங்க. ரியலாக நான் சொல்கிறேன், பிள்ளைங்க சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. அப்புறம் நமக்கு எதிர்த்து பேசுவாங்க, நம்மளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க இஷ்டப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யலை, சரியான பவுண்ட்ரி போட்டு, சரியான என்ன செய்யலை, நம்ம அவங்கள சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே என்ன செய்யலை, நம்ம வளர்க்கல. நான் எங்கள் அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா முக்கியமாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. வெளியே போய் சபைக்கு மோஸ்ட்லி நான் சபையில் தான் இருப்பேன்.
சபைக்கு போகலாம், கொயர் ப்ராக்டிஸ் போகலாம், எல்லாம் போகலாம். ஆனால் டைமிங் 6 மணிக்குள்ளே வீட்டில் இருக்கும். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. இது தாண்டக்கூடாது, இதை செய்யக்கூடாது. நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தனால தான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க எனக்கு வைத்த அந்த எக்ஸாம்பிள், அவங்க சொல்லி கொடுத்த காரியங்கள். ஸோ தயவுசெய்து நினைக்காதீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுப்பேங்க. நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க 2 பிள்ளைங்க ஒரு டிசிப்ளின் பண்ண மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க எப்போ வேணால் எந்திரிக்கலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். இன்றைக்கி 2 பிள்ளைங்களும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. யார் பண்ண விஷயம்? அவங்கள தப்பு சொல்லாதீங்க. தயவுசெய்து பிள்ளைங்கள தப்பு சொல்லாதீங்க. நீங்கள் சரியாக வளர்க்கல அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க. ஸோ பிள்ளைங்க கூட உங்கள் அம்மா அப்பா சில விஷயங்களை செய்யாதீங்க, பண்ணாதீங்கன்னு சொன்னால் என்ன செய்யாதீங்க? நீங்கள் உடனே கோச்சிக்காதீங்க. ஐயோ எனக்கு ஃபோன் கொடுக்க மாட்றாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுடைய போராட்டம், ஃபோன் கொடுக்க மாட்றாங்க. அந்த ஃபோனை பார்த்து தான் இன்றைக்கி எல்லா பிள்ளைங்களும் என்ன போட்டிருக்காங்க? கண்ணாடி போட்டிருக்காங்க. அந்த ஃபோனை பார்த்து தான் படிப்பே ஏற மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ சில கட்டுப்பாடுகள் பிள்ளைகளுக்கு செய்து தான் ஆகணும். டிசிப்ளின் பண்ணோம். சில நேரத்தில் அடியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்கள் கோபத்தில் என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. அடிக்கணும், தப்பு. இது செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. உங்களை மரியாதை எல்லாம் பேசுகிறாங்களா, நீங்கள் சிரிக்காதீங்க. ஐயோ என் பிள்ளை எவ்வளோ செல்லமாக சொல்லுது பார்த்தியா, போடா வாடான்னு. நாளைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? வெளியே இருக்கவங்ககிட்ட சொல்லுவாங்க. ஒரு போதகர் இப்படி சொன்னார், உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அடக்கலைன்னா சமுதாயம் உங்கள் பிள்ளைங்களை அடக்கும். வீட்டில் உங்கள் பிள்ளைங்களை அடக்கலைன்னா சமுதாயம் என்ன செய்யும்? உங்கள் பிள்ளைங்களை அடக்கணும். அந்த நிலைக்கு நம்ம பிள்ளைகள் வரவே கூடாது, இல்லைங்களா? அதுக்காக நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், ஆண்டவர் வைத்த எல்லைகள், ஆண்டவர் வைத்த பவுண்ட்ரி, அதுக்குள்ளே நம்ம செயல்படும் பொழுது உங்கள் பிள்ளைங்களுக்கு அன்பாக இருங்க, வேண்டியதெல்லாம் கொடுங்க. ஆனால் டிசிப்ளினோட வளங்க. டிசிப்ளின் சொல்லி கொடுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரதை நிறுத்தி விடாதீங்க, அவங்கள தடை பண்ணாதீங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், என்ன வேணால் டான்ஸ் கிளாஸ், ஸ்கூலு, ஆர்ட்டு, மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலேயும் சேர்த்து விடுங்களேன். ஆண்டவர் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க யாருக்குமே பிரயோஜனப்பட மாட்டாங்க. ஆனால் முதலாவது நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து ஆண்டவருக்குள்ளே வளங்க. உங்கள் பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான பிள்ளைங்களாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்கள உயர்த்துவார், ஆண்டவர் அவங்கள பயன்படுத்துவார். ஸோ இதற்காக நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு வைத்திருந்த எல்லைகள், நாங்கள் அதில் இருக்கணும். முதலாவது குடும்பத்தில் இருக்கீங்களா, அந்த எல்லைக்குள்ளே இருங்க. அந்த எல்லையை விட்டு வெளியே ஓடாதீங்க. சபையில் ஆண்டவர் வச்சிருக்காரா, அந்த எல்லைக்குள்ளே இருங்க. பிள்ளைங்கள் குடும்பத்தோடு இருக்கீங்களா, நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் இருங்க. எனக்கு நேரம் இல்லை, ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா கெட்ட குமாரன் கதையில் பார்க்கும் பொழுது அந்த இளைய மகன் அவங்க தகப்பனார் கீழ்ப்படியாமல் போயிடுறான். போன பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மோசமாகி ஒன்றுமே இல்லாமல் ஆன பிறகு திரும்பி வரான். அப்போ தான் உணர்றான், எங்கள் அப்பா வீடு எனக்கு பாதுகாப்பு, நான் அதை விட்டு போகணுன்னு நினச்சேன், இன்றைக்கி நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பங்களில், ஆண்டவரே சமுதாயத்தில் எல்லாத்துலேயும் எங்களுக்கு எல்லை வச்சுருக்கீங்க. சபையில் எங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மில் ஆண்டவரே வளர்ந்து எங்கள் பிள்ளைகள் கூட அந்த எல்லைகளை தாண்டி போகாதபடி எங்களை ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உமக்குள்ளே வளரணும், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கணும், சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த எல்லைகளில் நாங்கள் எப்பொழுதுமே தங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.